ஸ்பீக்கிங் டு சம்மன் எல்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இசக்கியம்மன் கோவில் திருவிழா நம்ம வந்து இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ எங்கள் குலதெய்வம் கோவில் இது. ஸோ இந்த இடத்த வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அடுத்ததாக நம்ம அந்த கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆற்று காலத்தோட ஃபஸ்ட்டு ஆற்று காலத்துக்கு கீழே தண்ணி இருக்கிறத எனக்கு பார்த்துட்ருக்கீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கரமான வெள்ளம் வந்தது. மழை பெஞ்சு எங்கே பார்த்தாலும் ஒரு பச்சை பசேல்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எங்கே பார்த்தாலும் ஒரு வயக்காடு, அம்பாசமுத்திரம்னாலே ஒரு பக்கத்தில் மாஞ்சோலை வேறு இருக்குதா. ஸோ அதனால் ரொம்ப இயற்கையாக நிறைய இடங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பஞ்சமே இருக்காது சொல்லப்போனால். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ஒரு பழனி ஆண்டவர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். வந்து இப்போ எடுத்து கட்டியிருக்காங்க அந்த ஆர்ச் மட்டும். அதுவுமே கொஞ்சம் பழசாக தான் இருக்குது. ஸோ இந்த கோயிலும் வந்து இப்போ இதோட இன்ட்ரடக்ஷன் வந்து உள்ளே நம்ம இப்போ போகிறோம் பார்த்தீங்களா. இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அது எங்கள் அம்மா அப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பழனி ஆண்டவர் அந்த கோயிலோட அந்த கல்வெட்டு. இங்கே முன்னாடி அவங்க பேர்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு விநாயகர் இருக்கார். இதை வந்து அந்த விநாயகர் சிலை கூட ரொம்ப பழமையாக தான் இருந்தது. அந்த இடம் கூட பார்க்கும்போது கூட அதில் உள்ள பெயிண்ட்டு எல்லாம் கூட கொஞ்சம் உறிஞ்சி தான் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த செவத்துக்கு பின்னாடி இப்போ ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அது இப்போ ரொம்ப பெரிய ஆலமரம். இதில் ஒரு லிங்கம் இருக்குது, சிவலிங்கம் இருக்குது. அதில் ஒரு தாமரை பூ ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் ஹைலைட்டு. அதை வந்து நான் ஜூம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது தாமரை பூ அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். சாரி, ஆலமரம் இல்லை, இது வந்து அரச மரம்னு நினைக்கிறேன். வெளியே தான், ஆமாம், வெளியே தான் ஒரு ஆலமரத்தை பார்த்தேன். ஸோ இது அரச மரம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்துட்டு பக்கத்தில் ஒரு கார்டன் வேறு இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வரும் பாருங்கள். அதையும் நான் அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். அம்பாசமுத்திரம் வந்து இந்த கோயிலெல்லாம் வந்து நான் ஒரு நாள் போய் தனியாக வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு சான்ஸ் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க திருநெல்வேலியில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து இந்த கோயிலெல்லாம் பார்த்துருப்பாங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வேறு ஊர்களில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கோயில் பழமை வாய்ந்த இடங்கள்லாம் தெரியாது. அப்படிங்கிறதுனால இதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு சான்ஸாக இருக்கும் இந்த வீடியோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மரமும் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே பெரிய ஒரு மரம் தான். ஸோ இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே எவ்வளோ பழமை வாய்ந்த கோயில் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதில் கீழே இறங்கி போகணும் அப்படின்லாம் நினச்சேன். ஆனால் அதில் ரைட் சைடில் இறங்கி உள்ள வரைக்கும் போயெலாம் பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இல்லைங்கிறதுனால வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம வந்து அந்த நாகராஜர் அந்த பக்கத்தில் அந்த மரத்து பக்கத்தில் நீங்கள் போகும்போதே நீங்கள் பார்த்துருக்கீங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிருக்கோம். ஸோ மறுபடியும் அந்த இதை ஒரு தடவை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இசக்கியம்மன் கோயில் பக்கத்தில் இருக்க ஒரு பிள்ளையார் கோயில். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2 பாலம் இருக்குது. ஒன்று வந்து இசக்கியம்மன் கோயிலோட அதாவது லெஃப்ட் சைடில் உள்ள பாலம் வந்து பழைய, அதாவது புதுப்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து வெள்ளைக்காரங்க அவங்க இருக்கும்போது பெரியவில் கட்டின பாலம். அதுக்கப்புறம் ரைட் சைடில் இருக்கிற பாலம் வந்து பார்த்திங்கன்னா
அதுக்கப்புறம் அதாவது ரைட் சைடில் உள்ளது பழைய பாலம், புதுசு வந்து லெஃப்ட் சைடில் உள்ள பாலம். ஸோ வந்து இதில் தான் வந்து அந்த அந்நியன் படம் ஷூட்டிங்லாம் எடுத்ததாக வந்து சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அந்நியன் படம் ஷூட்டிங் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சும் கூட அந்த படங்கள்லாம் வந்து அதில் வரைஞ்சிருந்தது அப்படியே அங்கங்கே நம்ம பார்த்துருக்கோம், அழிஞ்சிருக்கும். நாங்கள் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் கோயிலெலாம் போகும்போது சின்ன வயசில். ஆனால் ஷூட்டிங் எடுக்கும்போதெல்லாம் பார்க்குறதுக்கான சான்ஸ் எதுவுமே கிடைக்கல. இது வந்து அந்த பிள்ளையார் கோவிலோட ஃப்ரண்ட் வியூ. இதில் வந்துட்டு இதில் தான் அந்த கார்டன் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு இடம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த கார்டனையும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் இதுதான் மேலேருந்து என்னால் எடுக்க முடிஞ்சுது இந்த பாலத்தை. 2 பாலத்தையும் கரெக்டாக இந்த பாலத்தை வந்து புதுப்பிச்சு மறுபடியும் வச்சுருக்காங்க. ஒரு கார்டன் மாதிரி, ஒரு பார்க் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. இது எப்போ திறப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது 6 மணிக்கு மேலே திறப்பாங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட ஃப்ரண்ட் வியூ அதை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மறுபடியும் போனோம். ஸோ அந்த பிள்ளையார் கோயிலோட வியூ ஃபுல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபுல்லாமே நான் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் நம்ம செட்டிமன் கோயிலோட